மக்களை கனடா வாங்க வாக்கியமலாங்கிற சேனலில் இந்த மரத்தை பாருங்கள், ஒத்த இலை கூட இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் இலை பூன்னு பூத்து தள்ளிடும். அங்கே மரத்தை பாருங்கள், குச்சி குச்சியாக வாரம் இருக்கா, கீழே உள்ள அந்த செடிகளில் பூ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு, பூவெல்லாம் பாருங்கள் மனம் இப்போவுமே மணக்க வேற ஆரம்பிச்சிட்டு. பூ பார்த்திங்களா, அதுக்குள்ளே பூ வந்துட்டு சூப்பராக இருக்குல்ல. இந்த பாருங்க அடி பெஞ்ச் போட்டு அடி உட்காரதுக்கு, இந்த மேலே பாசி படந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ பாருங்கள் ஒரு 2 மாதம் கழித்து பாருங்கள், திராட்சை கொடி மாதிரி இப்படி கொடி படந்து தொங்கிரும். எல்லாத்தோட ஒரு ஹைலைட் காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள் வாழை மரம். இந்த வாழை மரத்தில் மூடு மட்டும் இருக்குல்ல, இந்த வாழையில் குளிர் காலத்தில் மொத்த வாழையும் வெட்டி விட்டுருவாங்க. இந்த குச்சி குச்சா நிற்கிதுல்ல, ஒரு 2 மாதம் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு காட்டுறேன் பாருங்கள். இலையனா தலைவாழையில ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இலை இருக்கும், குப்பு குப்புன்னு வந்துடுவான் பயவுள்ள. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. கனடா உண்மையிலே ஒரு நல்ல நாடுங்க, வாழ்கிறதுக்கு நல்ல நாடு. ஆமாம், அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா, நம்ம கேர் பண்ணக்கூடாது எப்போவுமே. இங்கே பார்த்தீங்களா வாழையை செமையாக இருக்குல்ல. புல்லை பாருங்கள், புல்லே பச்சை 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 பச்சேன்னு ஆயிட்டுங்க. பூக்கள் காய்கள் மரங்கள்னு வந்து இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் ஃப்ளைட்டை பாருங்கள், உங்களுக்கு காட்டுற பாருங்கள். சூப்பராக போதா நம்ம தலைக்கு மேலே பாய. அதாவது இந்த ஊர் மக்கள் வெள்ளைக்காரங்க ரசித்து பார்ப்பாங்க. இந்த பூக்கள் மரங்கள் இந்த இயற்கை அழகை இதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குல்ல. கனடா வாங்க, கனடா வாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.